ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று பராபவ வருஷம் வைகாசி மாதம் தேய்பிறை பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை கூடிய திருவோண நட்சத்திரம். அற்புதமான நல்ல நாள். சிரவண விரதம் என்கின்ற திருவோண நட்சத்திரம் கடைபிடிப்பவர்கள் உப்பில்லாத உணவுகளை சாப்பிடுவார்கள். அவரவர்கள் குல வழக்கப்படி செய்ததை இன்று நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். என்னப்பா பொன்னப்பா முத்தப்பா மணியப்பா திருவன் நகரப்பா திரு விண்ணகரம் என்கின்ற பூலோக வைகுண்டம் என்கின்ற கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு என்ன உயரமோ அதை போல துளசி மாலைகளையும் வாசனை புஷ்பங்களையும் சார்த்தி அகோரார்த்தர புஷ்கரணி என்கின்ற அற்புத தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு பித்திருக்கள் சேவைகளை செய்து பசுக்களுக்கு பலவிதமான கனிகளை சுத்தம் செய்து வெட்டி கொடுப்பதும் அறிந்து கொடுப்பதும் யானைகளுக்கு நல்ல பழ வகைகள் காய்கறி வகைகள் கொடுப்பதும் அளவற்ற நல்ல தீராத வியாதிகள். இப்பொழுதெல்லாம் கால்வலி கைவலி கை வீக்கம் கால் வீக்கம் இரத்த சம்பந்தமான வியாதி ஒரு சின்ன குழந்தைக்காக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி பல கோடி காரணங்களால் கர்ம வினைகள் என்று தான் நமது வாத்தியார் சொல்வார்கள். நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது நாம் செய்யாத தவறாக இருக்கும். என்ன செய்திருக்கீர்கள்? ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டீங்க. திடீர்னு மூக்கால் ரத்தம் வரும், வாயால் ரத்தம் வரும், கை கால்கள் வீங்கிவிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுதெல்லாம் சங்கடகர சதுர்த்தியை நன்றாக எல்லா இடத்திலும் கஷ்டங்கள் தீர்வதற்காக விநாயக பெருமானுக்கு நன்றாக எல்லாம் செய்கின்றீர்கள். குறிப்பாக பல இடங்களிலே தேங்காய் மாலை போடுகின்றார்கள். இப்பொழுது ஒரு படம் அனுப்பியுள்ளோம். அவர்கள் போட்டதில் உள்ள தேங்காயினுடைய சிறப்புகளை அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், மறுநாள் அந்த தேங்காயை பத்திரமாக எடுத்து அதை உடைத்து அந்த தேங்காய் ஜலத்தை அந்த ஆலயத்தில் உள்ள ஸ்தல விருட்சங்களுக்கு அதை விட வேண்டும். இல்லை என்றால் மண் பாத்திரத்தில் வைத்து பறவைகள் அருந்தும்படி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உடைத்த தேங்காயை நன்றாக துருவி தேங்காய் துருவலாக சுத்தமாக துருவி அதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்தோ அதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து முழு முந்திரி பாதாம் இவைகளை சேர்த்து திராட்சையுடன் அதே கணபதிக்கு படைத்து அதை வருகின்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எப்பேற்பட்ட சங்கடங்கள், தீராத சங்கடங்கள், கவலைகள் தேங்காய் பூ உதிர்வது போல் உதிர்ந்துவிடும். மேலும் அந்த தேங்காய் துருவலில் ஒரு துளி ஒரு ஸ்பூன் அளவாவது அருகில் உள்ள ஆலயத்தில் உள்ள எறும்புகளுக்கு போட்டால் பல கோடி லோகங்களுக்கு உங்களது பித்திருக்களுடைய லோகங்களுக்கு எடுத்து சென்று உங்கள் கர்ம வினைகள் கழிக்கப்படும். இப்படி நாளிகேளம் என்று சொல்வார்கள். பரசுராமர் கொண்டு வந்த அந்த தேங்காயானது உடைக்கும் போது ஸ்கந்தபலா ஷீரபலா பரசுராமா சுபம் சுபம் என்று சொல்லி உடையுங்கள். மேலும் இப்படி எந்தெந்த இறைவனுக்கு என்னென்ன மாலை சாட்டும் போது அதை முழுமையாக அந்த பூஜை நிறைவுற்றவுடன் அதை அப்படியே விட்டு விடக்கூடாது. குறிப்பாக இளநீர் அபிஷேகம் செய்துவிட்டு அதை ஒரு பாத்திரத்திலே அந்த தேங்காய் நீரை எடுத்து அபிஷேகம் செய்வதை மாற்றிக்கொண்டு ஒரு சில இல்லை பல எத்தனை இளநீர்களாக இருந்தாலும் அதை பல உதவியாளர்களுடன் நன்றாக சீவி அதை அப்படியே கண்களை பெரிதாக ஆக்கி அதை அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஆலய அர்ச்சகர்களோ பூசாரிகளோ சுவாமிக்கு வலது பக்கத்தில் நின்று அபிஷேகம் செய்யும்போது தன் வலது கையினுடைய சுண்டு வரலால் அந்த சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்கள். காரணம், அந்த பூசாரிகளுக்கோ அந்த அர்ச்சகர்களுக்கோ அந்த ஆலய குருக்களுக்கோ அபரிமிதமான சக்திகளை கொடுக்கின்ற ஒரு நல்லது. மேலும் அந்த தீர்த்தத்தை கோமுகத்தில் வரும்போது பிடித்து அருந்துவதால் படுத்த படுக்கையிலே கடந்து வாடுகின்றவர்களுக்கு நல்ல நிலையை கொடுத்து எழுந்து நடப்பார்கள். அதே தீர்த்தத்தில் அதே கோமுகத்தின் நேராக சாட்சியாக தர்ப்பணம் இடுவது, மீண்டும் பிறக்காமல் இருப்பது. இப்பொழுது நாம் பிறந்ததற்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு டைம் டேபிள் கொடுத்து அனுப்பியிருப்பார்கள். குழந்தையாக பிறந்து இத்தனை வயது இருக்கிற வரையும் நீ என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நல்லது கெட்டது என்பது கிடையாது. நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், இறை காரியங்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த கோமுக தத்துவத்தின்படி நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக புரிய வரும். பல வருடங்களாக வயதாகி திருமணம் நடக்கவில்லை, எல்லாம் போய்விட்டது, என் தாய் தந்தையர் இல்லை, நான் என்ன செய்வது? வாத்தியார் சொன்னதை செய்தேன், எல்லாம் ஒரே வரியில் சொல்கின்றார்கள், முழுமையாக செய்தேன் என்று
சொல்லுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நித்திய தர்ப்பணம் குறைந்தது 5 நிமிடத்திற்கு ஆரம்பியுங்கள். 5 நிமிடம். ஆனால் தெற்கு பார்க்க அமர்ந்து கோத்திரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, யார் பெயர் தெரிந்ததோ அவர்கள் பெயர், அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு தெரியும். பாட்டன் பேர் தெரியாது, முப்பாட்டன் பேர் தெரியாது, பெரியவர்கள் பேர் தெரியாது. 12 தலைமுறைகளுக்கு இந்த வெயில் காலத்திலே கிருணி பழத்தின் மேல் தர்பை சட்டம் வைத்து உங்களுக்கு பிடித்தமான பழங்களை எல்லாம் அழகாக பெரிய தாம்பாளத்தில் பரப்பி பெரிய நீளமான தர்பை சட்டங்களை போடுங்கள். அப்போ தர்பை சட்டத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 3/4 அடி கூட வைத்து கொள்ளலாம். 7 முழு தர்பை கொண்ட புக்கணங்களை செய்வது தான் உத்தமம். 3, 5 விட சிறந்தது 7. இப்படி அதை கூர்ச்சம் என்று சொல்வார்கள். 7 அந்த முழு தர்பையினால் செய்யப்பட்ட கூர்ச்சங்களை வைத்து இன்னும் ஒரு 2-3 நாள்கள் இருக்கின்றது. வைகாசி பூர்ண மகரிஷியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தெற்கு முகமாக நல்ல உயர்ந்தமான மலப்பலகையிலே அமர்ந்து கொண்டு வில்வம், துளசி, பச்சைக்கற்பூரம், தேன் மற்றும் புடலை விதை, பிரண்டை, சின்ன சின்ன துண்டாக பிரண்டையை வெட்டி போட்டு அந்த இளநீரில் கண்படாத தீர்த்தத்தை இளநீரை சீவிக்கொள்ளுங்கள். அதில் இவைகளை முள்ளமாக கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இளநீரில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த இளநீரை வேறு பாத்திரத்தில் விடாமல் அப்படியே உங்களுடைய கையில் விழும்படி வைத்துக்கொண்டு உங்களுடைய தந்தை பேரை, தந்தையோட தந்தை, அப்பா, தாத்தா பேரை சொல்லி அந்த எள் தீர்த்தத்தை இளநீருடன் பிரண்டை, இளநீருடன் புடலை விதை இவையெல்லாம் சேர்த்து அந்த பழத்தின் மேல் நிதானமாக ஒரு 5-6 இளநீர்களை வைத்து கொள்ளுங்கள். அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை. நீங்கள் அப்படி தர்ப்பணம் செய்தால் ஒரு முக்கிய காரணத்தை எதிர்நோக்க வேண்டிய காலம் மிக விரைவில் ஒவ்வொருக்கும் வருகிறது. எது நினைக்கும், எது நிலைக்கும், எது கிடைக்கும், எது கிடைக்காது என்ற பயமோ கவலையோ இல்லாமல் வண்டியை ஓட்ட வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று எண்ணாதவர்கள் கிடையாது. இப்பொழுது கவலை தினமும் ஒவ்வொரு விதமான கவலை வந்துதான் தீரும். ஒரு சிறிய காரியத்திற்கும் சிறிய பொருளுக்கும் ஒரு கவலை வந்து வாட்டுகிறது. இப்படி காலம் கடந்த திருமணத்தில் தடை நின்று போய்விட்டது. பல சுபகாரியத்தில் அசுபகாரியங்கள் மரணத்தீட்டு சம்பவிக்கும். அவைகளெல்லாம் தவிர்ப்பதற்கு இப்படி நீங்கள் உங்களுடைய மூதாதையரை கொண்டாடுங்கள். ஏதோ இறந்தவுடன் ஒரு வருடம் திதி, சிரார்த்தம், திவசம் செய்து விட்டோம் என்று ஒரே வரியில் சொல்லாதீர்கள். தினமும் உங்களுடைய பித்திருக்களுடைய தொடர்பு, தொப்புள் கொடி உறவு உங்களுடன் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நித்திய தர்ப்பணம் செய்தவர்களிடம் எந்த மந்திரவாதியும் ஜோதிடக்காரனும் எள்ளு ஒரு நுனியை கூட தூக்கி போட முடியாது, பத்திக்கும். அப்படிப்பட்ட சக்திகளை கொடுக்கின்ற அற்புதமான தர்ப்பண வழிபாடுகளை எளிய முறை தர்ப்பணம் என்று நமது ஆசிரமத்தில் வெளியிட்டு உள்ளோம். அதில் அந்தந்த திதிகளுக்கு உள்ள தர்ப்பணத்தை முதல் நாளை தயார் செய்து கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் வாழ்க்கையில் முடியாதது என்பது கிடையாது. அளவற்ற ஆரோக்கியம், அளவற்ற மகிழ்ச்சி, சாந்தம் பெருகும். இப்படி தினமும் ஆண்களும் பெண்களும் குளிப்பதற்கு முன்பு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பு நல்ல தேங்காய் எண்ணெயை எடுத்து உச்சந்தலையில் வைத்து நன்றாக தேயுங்கள். சூடு பறக்க என்று சொல்வார்கள். சூடு பறக்க நன்றாக தேய்த்து விட்டு ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் இருந்து கொண்டு குளியுங்கள். ஏனென்றால் சகசிரகாரத்தினுடைய அற்புதமான பலன்களை பிறகு சொல்கின்றோம். இப்படி வீட்டில் தேவையில்லாத மனிதர்கள் உள்ளே வந்து சென்று விட்டால் அந்த வீட்டில் அவர்களுடைய கர்மாக்கள், புண்ணிய ஆத்மா அநேகமாக எல்லார் வீட்டுக்கும் வரமாட்டாங்க. எல்லோரும் சாதாரண நண்பர்களாக, உறவினர்களாக இப்படி உள்ளே வந்து விட்டு செல்லும்போது வீட்டில் சில பொருட்கள் தவறி கீழே விடுவது, வீட்டில் திடீரென்று லைட் அணைவது, விளக்கு தவறுவது, இப்படி சில சகுனங்கள் தெரிய வரும். வீட்டில் நிம்மதி இல்லை. ஆகையினால் வீட்டிற்கு வாரம் வெள்ளி செவ்வாயாவது நன்றாக நறுமணம் உள்ள சாம்பிராணி புகை போடுங்கள். வீட்டில் மாவிளை தங்க விடுங்கள். வீட்டிலே மங்கள பொருட்களை கண் பார்க்க வையுங்கள். பெரிய பெரிய படிகார கட்டிகள், குறைந்தது 5 கிலோ எடை உள்ள படிகாரம் அதை வீட்டில் பல பேர் தரிசிக்கும் வண்ணம் வையுங்கள். இதனுடைய ரகசியங்களை தனித்தனியாகத்தான் சொல்ல முடியும். இதையே பல பேர் வைத்துக்கொண்டு நான் சொன்னேன் என்று ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் சொல்லியது அத்தனையும் நமது வாத்தியார் தான்
பல லட்சம் கோடி சித்தர்களை சொல்லிக்கொண்டே இருப்பது நமது அகஸ்திய விஜயம் மூலமாகத்தான் என்பதை நாம் கண்டிப்பாக பல சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அவர்களை மனதில் வைத்து முன்னிறுத்து சூரிய சந்திர நட்சத்திர மண்டங்களை வைத்து சொல்லப்படுகிறது. நான் என்று தலையாட்டம் காணும் பொழுது அது தானாகவே தனித்து கீழே விழும் காலம் தூரத்தில் இருக்காது. ஒரு குரு இல்லாதவர்கள் தொழில் செய்யக்கூடாது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. கம்பு சுத்த குரு இருக்கான், என்ன சிலம்பாட்டம் சொல்வதற்கு குரு இருக்கான், பிட் பாக்கெட் அடைக்கிறது சொல்லி செய்வதற்கு குரு இருக்கின்றான். ஆனால் இறை காரியத்திற்கும் ஒரு குரு இருக்கின்றான். அந்த குருவை தேடி கண்டுபிடிங்கள். இந்த கலியுகத்திலே குரு தான் நமக்கு வாழ்க்கை. என்ன கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், இல்லைன்னா ஜென்மம் வேண்டாம். இப்படி ஜென்ம சாபல்யத்தை போக்குவதற்கு தயாராக இருங்கள். இப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பித்து இருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். சில சந்தேகங்கள் வரும், அதை தெளிவுற நம்ம தெரிந்து கொள்ளலாம். 3 கால்களை உடைய சித்தரை பற்றி ஒரு அடியார்கள் கேட்டுள்ளார்கள். விளக்கமாக கொடுக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் நல்ல காலம் வரும். ஆனால் ஆண்களும் பெண்களும் தர்ப்பணம் செய்யுங்கள். இதை தடுத்து நிறுத்துவார்கள். உங்களுக்கு அப்பா இருக்கின்றார்கள், அம்மா இருக்கின்றார்கள், நம்ம குலத்திலே செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவார்கள். அதையும் மீறி செய்தால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கும் தோல்விக்கும் சொன்னவர்கள் கண்டிப்பாக ஈடு கொடுக்க மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் பலவிதமான சண்டை சச்சரவுகள் இல்லாத வீடே கிடையாது. நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல நாள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி சுக்கிரவாரம் என்கின்ற சுக்கிரவார அம்மனை தரிசிப்பதும், அரைக்காசு அம்மன் புதுக்கோட்டையிலே திருக்கோகரணத்தை வழிபடுவதும், இப்படி பல இடங்களிலே சக்தி பீடங்களிலே வணங்குவதும், இப்படி பல இடங்களில் உள்ள வெட்ட வெளியில் உள்ள திருச்சி வக்காளியம்மன், சூரிய சந்திர நட்சத்திர ஒளிப்படுகின்ற வெட்ட வெளியில் உள்ள அம்பாள் சன்னதியை எல்லாம் வணங்குவதும், எறும்பு முதல் பட்சி வரை தான தர்மங்கள் செய்வதும், தினமும் பைரவருக்கு பிஸ்கெட் போன்ற உணவுகள் கொடுப்பதும் அளவற்ற பலன்களை தரும். அதாவது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இப்படியெல்லாம் சொல்கின்றோம். இப்படி அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், இப்படி பலவிதமான யோகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தர்மம் செய்யுங்கள். தர்மத்தின் பின்தான் நீங்கள் எந்த யோகா பயின்றாலும், ஞானம் பயின்றாலும், தர்மத்தின் பின்னாடி தர்ம தேவதைகள் இருந்தால் மட்டும் நமக்கு வாழ்க்கையில் நல்வழிக்கு உந்தப்படும். ஆனாலும் கூட்டாக பல பேர் ஒன்றாக செய்யும் பொழுது யாரோ ஒரு உத்தமன் உள்ளே இருந்தால் உங்களை எல்லாம் ஒரு நிமிடத்தில் அவன் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து விடுவான். அந்த மாதிரி உத்தமன் கிடைப்பது இந்த கலியுகத்தில் மிக 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 அரிது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.